செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள வாழை மரங்கள் தண்ணீரின்றி கருகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெற்றிவேல் வழங்க கேட்கலாம். வெற்றிவேல், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம் அஜிலா. அதாவது பார்த்தோம்னா தருமபுரி மாவட்டத்தில் வந்து பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, காரிமங்கலம், பஞ்சப்பள்ளி, பாலக்கோடு உள்ளிட்ட பகுதியில் வந்து தோட்டக்கலை பயிரான வாழை வந்து சாகுபடி வந்து விவசாயிகள் ஆர்வத்துடன் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில் வந்து வெயிலின் தாக்கம் வந்து இந்த கடந்த ஒரு மாதங்களாகவே வந்து வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்திருக்கு. இந்த நிலையில் வந்து மனிதர்கள் மட்டும் இல்ல, விலங்குகளும் வந்து இதனால வந்து பாதிக்கப்படுறாங்க. இந்த நிலையில் வந்து தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் வந்து வாழை மரங்கள் வந்து சாகுபடி செஞ்சிருந்தாங்க. இது வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெறும் அந்த பாதி மரத்தின் பாதி வந்து கருகி கீழே வந்து அது மட்டும் இல்லாம இந்த வறண்டு போனதுனால இந்த சில மாவட்டத்தில் மழையும் இல்லாம விவசாய கிணறுகளும் வந்து வறண்டு போயிருக்கு. ஒரு புறம் வந்து வெயில் கடுமையா இருந்தாலும் கூட தண்ணீர் பற்றாக்குறை இரண்டு நேரங்கள் வந்து இந்த வாழை மரங்கள் வந்து பருவ வந்து வரக்கூடிய இந்த சூழல் வந்து தலைய எல்லாம் ஃபுல்லா வந்து பாதியா வந்து வெட்டி தள்ளுற மாதிரி வந்து கீழே விழுந்துருக்கு. அது மட்டும் இல்லாம லட்சக்கணக்கான ரூபாய் வந்து ஒரு ஏக்கருக்கும் லட்சக்கணக்கான ரூபாய் வந்து செலவு பண்ண இந்த நேரத்துல வந்து இந்த பருவம் வந்து இப்போ இன்னும் 10-15 நாள் இருந்தாலே வந்து இந்த அறுவடைக்கு தயாரா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதனால வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏக்கருக்கும் வந்து கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய் 3 லட்ச ரூபாய் வந்து இழப்பீடு வந்து லாஸ் ஆயிருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க விவசாயிகள். அது மட்டும் இல்லாம தண்ணீர் இருக்கிறதுனால வந்து இந்த தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் காவிரி உபரிநீர் திட்டம் வந்து அரசியல்வாதிகள்லாம் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இந்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றனால வந்து இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரிகளும் வந்து நீர் நிரப்பி இது விவசாயமும் செழிக்கும். அது மட்டும் இல்லாம வெளி மாவட்டங்களுக்கு போறக்கூடிய அந்த சூழலும் வந்து தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இருந்த இந்த ஏரிகள் நிரப்புறதுனால வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த மக்களும் வந்து இங்கே இருக்கிறதுனால வந்து விவசாயிகளும் பாதிப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம மாவட்டத்தை வந்து வறட்சி மாவட்டமா அறிவிச்சு இந்த பாதிக்கப்பட்ட இந்த வாழை விவசாயிகளுக்கு வந்து இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆக்சுவலா முழு விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.